நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். குரு பெயர்ச்சி தனுர் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? தனுர் ராசிக்கு நேர் 7ல் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு நேர் ராசியை பார்வை செய்கிறார். தன்னுடைய 5ஆம் பார்வையாக தனுர் ராசிக்கு 11ஆம் இடம் துலாத்தை பார்வை செய்கிறார். 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்வை செய்கிறார். சோ குரு ஜென்ரலா அது பார்வை செய்கிற இடத்தை பூரா அற்புதமா நிற்கும். எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும் தனுர் ராசிக்காரர்கள் அந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முழுவதாக அகலும். லாபம் பன்மடங்கு ஏற்படும். ரொம்ப அற்புதமா லாபம் ஏற்படும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். கூட்டாளிகள் மூலமாக மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தும். மூத்த சகோதரம் இளைய சகோதரம் 2 இடங்களையும் அந்த குரு பார்வை செய்கிறார். இளைய சகோதரம் கும்பம், மூத்த சகோதரம் துலாம். 2 சகோதர சகோதரிகள் மூலமா தனுர் ராசிக்கு இளைய சகோதரமா இருந்தாலும் சரி, மூத்த சகோதரமா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வந்த உறவு பிரச்சனைகள் நீங்கி நன்மை ஏற்படும். ஒரு பாகவிஸ்தி நடந்து அண்ணன் தம்பி உறவுகள்ல சரிசமமா சொத்துக்களை பிரிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இது. அற்புதமான காலம். 3ஆம் இடத்தை பார்வை செய்ததால எழுத்துத்துறையில் இருப்பவங்க, நம்ம டிராப்டிங் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ், எடிட்டர்ஸ், அடுத்தபடி பத்திரிகை நிருபர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த காலம். நிறைய லாபம் ஏற்படும். இவங்களுடைய கட்டுரைகள் பெருமைப்படுத்தும் வகையில் அமையும். இவங்க டிராப்ட் எழுதினதை மூத்த அதிகாரிகள் ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுக்களை பெறுவார்கள். ஒரு ஆடிட்டர்கிட்ட கீழே வேலை செய்யறவங்க இந்த ராசினியர்களா இருந்தா ஆடிட்டர் மூலமா மிகப்பெரிய கிஃப்ட் எல்லாம் அடைவாங்க. அற்புதமான காலம் இது. ராசியை பார்ப்பதால நோய் நொடிகள் நீங்கும், கௌரவம் ஏற்படும். 7ஆம் இடத்துல குரு நிற்கும் போது என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். 7ல் நின்ற குரு சற்று தொந்தரவு அதை செய்வார். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் என்பது தனுசு ராசிக்கு அற்புதமான காலமாகவே இருக்கும். நமஸ்காரம்.